இது ஒரு பிரம்மாண்டமான கலவு, மனசே உடைச்ச ஒரு தோல்வி, அப்புறம் அதிலிருந்து மீண்டு வந்த ஒரு ஃபீனிக்ஸ் பயணம், கடைசியா ஒரு வரலாற்று வெற்றி பற்றிய கதை. வாங்க, இந்தியாவின் சந்திரயான் பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். நிலா பல 100 வருஷமா நாம கவிதைகள்ல படிச்சிருக்கோம், பாடல்கள்ல கேட்டிருக்கோம். ஆனா 21ஆம் நூற்றாண்டுல இந்தியா அந்த நிலவ ஒரு அறிவியல் களமா மாத்துச்சு. அந்த ஒரு லட்சிய பயணத்தோட பேர் தான் சந்திரயான், அதாவது நிலவு களம். இப்போ நம்ம கேட்க போற இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நம்மளோட முழு கதையுமே அடங்கியிருக்கு. எப்படி ஒரு தேசத்தோட கனவு நொறுங்கி அதை விட பிரம்மாண்டமா மறுபடியும் உயிர் பெத்துச்சுங்கிறது தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, இந்த கதை எங்கிருந்து தொடங்குச்சு? எல்லாத்துக்கும் அடித்தளமா இருந்த அந்த முதல் படியிலிருந்து நாம ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ இஸ்ரோவோட கதைக்கு வருவோம். அவங்களோட ஆரம்பமே ரொம்ப வித்தியாசமானதுங்க. மத்த நாடுகள் மாதிரி நாங்க தான் விண்வெளியில பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்காம, நம்ம நாட்டு மக்களோட வளர்ச்சிக்கு இந்த டெக்னாலஜி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு தான் யோசிச்சாங்க. அதாவது பிராக்டிக்கல் சயின்ஸ், குறைஞ்ச செலவுல புதுமை, அப்புறம் தற்சார்பு. இது மூணும் தான் இஸ்ரோவோட தாரக மந்திரம். இதனால தான் அவங்க இன்னைக்கும் தனிச்சு தெரியுறாங்க, இல்லையா? 2008ல இந்தியா சந்திரயான் 1 அனுப்புச்சு. அதோட ஆயுசு கொஞ்சம் கம்மியா கூட இருந்திருக்கலாம். ஆனா அது செஞ்ச சாதனை அப்பப்பா பிரம்மாண்டமானது. பல வருஷமா விஞ்ஞானிகள் தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்த அது கண்டுபிடிச்சது. நிலவுல தண்ணி இருக்கு. இந்த ஒரு நியூஸ் உலகத்தோட பார்வையே நிலா மேலயும் சரி, இந்தியா மேலயும் சரி மொத்தமா மாத்தி போட்டுச்சு. முதல் வெற்றி கிடைச்சிருச்சு. சரி, அடுத்தது என்ன? இன்னும் பெரிய இலக்கு, இன்னும் பெரிய சவால். இப்போ நம்ம பார்க்க போறதுதான் கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. உச்சகட்ட எதிர்பார்ப்பும் பயங்கர பதற்றமும் நிறைஞ்ச ஒரு அத்தியாயம். 2019ல சந்திரயான் 2 கிளம்புச்சு. இது ஒரு சாதாரண மிஷன் கிடையாது. ஒரே பயணத்துல ஒரு ஆர்பிட்டர், ஒரு லேண்டர், ஒரு ரோவர்னு மூணும் சேர்ந்து ஒரு பெரிய கனவை சுமந்துட்டு போச்சு. அது என்ன கனவு தெரியுமா? இதுவரைக்கும் யாருமே போகாத நிலாவோட தென் துருவத்துல கால் பதிக்கணும். கோடிக்கணக்கான மக்கள் மூச்சடக்கிட்டு டிவில பாத்துட்டு இருக்காங்க. விக்ரம் லேண்டர் மெதுவா நிலவ நெருங்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நொடியும் சரியா போகுது. வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல. ஆனா அந்த கடைசி சில வினாடிகள்ல எல்லாமே நிசப்தமாயிடுச்சு. சிக்னல் கட். அந்த ஒரு நிமிஷம் இடி இந்தியாவே சோகத்துல மூழ்கி போச்சு. ஒரு பெரிய கனவு நம்ம கண் முன்னாடியே சிதர்ன மாதிரி ஒரு உணர்வு. பொதுவா ஒரு தோல்விக்கப்புறம் 2 வழிதான் இருக்கும். ஒன்னு துவண்டு போய் உட்கார்ந்துடுறது, இன்னொன்னு அதிலிருந்து கத்துக்கிட்டு இன்னும் வலிமையா திரும்புறது. இஸ்ரோ 2வது வழியை தான் தேர்ந்தெடுத்துச்சு. சந்திரயான் 2 லேண்டர் தான் தோல்வி அடைஞ்சதே தவிர அதோட ஆர்பிட்டர் இன்னைக்கும் நிலவை சுத்தி வந்து முக்கியமான தகவல்களை அனுப்பிட்டு இருக்கு. அந்த தகவல்கள் தான் நம்ம அடுத்த வெற்றிக்கு அஸ்திவாரமா மாறுச்சு. இப்போ நம்ம கதையோட கம்பேக் அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். தோல்வியின் சாம்பல்ல இருந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இந்தியா எப்படி மீண்டு வந்துச்சுங்கிற கதை தான் இது. சரியா 4 வருஷம் கழிச்சு அதே பதற்றம், அதே எதிர்பார்ப்பு. ஆனா இந்த தடவை ரிசல்ட் வேற. சந்திரயான் 3 ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாம அவ்வளவு துல்லியமா நிலவுல கால் பதிச்சது. அந்த ஒரு நொடி இந்தியா சரித்திரத்தையே மாத்தி எழுதிச்சு. நிலாவோட தென்துருவத்துல கால் பதிச்ச முதல் நாடு. அது மட்டும் இல்ல, ஒரே நாடு, நம்ம இந்தியா. அந்த ஒரு வரி, இந்தியா நிலவில் உள்ளது, அது வெறும் வார்த்தைகள் இல்ல. அது 140 கோடி மக்களோட 4 வருஷ காத்திருப்புக்கு கிடைச்ச பதில். கண்ணுல ஆனந்த கண்ணீர், கைத்தட்டல், பெருமை. இதை விட வேற என்னங்க வேணும்? ஆகஸ்ட் 23, 2023. இந்த தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்வெளி பயணத்தோட வரலாற்று புத்தகத்துல இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். பாருங்க, லேண்டிங்கிறது முதல் வெற்றிதான். ஆனா உண்மையான வேலை இப்போதான் ஆரம்பிக்குது. விக்ரம் லேண்டர்லேருந்து பிரக்யான் ரோவர் மெதுவா வெளியே வந்து நிலவோட மண்ணுல தன்னோட முதல் தடத்தை பதிச்சது. இந்த பிரக்யான் ரோவர் ஒரு குட்டி சயின்டிஸ்ட் மாதிரி. அது அங்க போய் என்னெல்லாம் கண்டுபிடிச்சதுன்னு பாருங்க. சல்ஃபர், அதாவது கந்தகம் இருக்கிறது உறுதி செஞ்சது. அல்யூமினியம், கால்சியம், இரும்பு மாதிரி தனிமங்களை கண்டுபிடிச்சது. இதெல்லாம் எதுக்கு முக்கியம்னு கேக்குறீங்களா? நிலா எப்படி உருவாச்சு, அங்க நம்மளால எதிர்காலத்துல வாழ முடியுமான்ற கேள்விகளுக்கு இதுலதான் பதில் இருக்கு. ஓகே, நிலவுல இறங்கிட்டா, அதுவும் தென் துருவத்துல. ஆனா எதுக்கு எல்லாரும் இந்த தென் துருவத்தை பத்தியே பேசுறாங்க? அப்படி என்னங்க அங்க ஸ்பெஷல்? இங்கதான் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. தென் துருவத்துல சில இடங்கள்ல பல்லாயிரம் வருஷமா சூரிய வெளிச்சமே பட்டதில்ல. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரீசர் மாதிரி. வெளிச்சமும் வெப்பமும் படாததால அங்க
கோடிக்கணக்கான டன் பனிக்கட்டி உறைஞ்சிருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. சரி, நிலவுல தண்ணி இருந்தா என்ன? அது ஒரு கேம் சேஞ்சர். அந்த தண்ணிய வச்சு நாம அங்கேயே ஆக்சிஜன் தயாரிக்கலாம், குடிக்கலாம், ஏன் விவசாயம் கூட செய்யலாம். இன்னும் முக்கியமா அத ராக்கெட் எரிபொருளா மாத்தலாம். அப்படின்னா நம்ம இங்கிருந்து எல்லாத்தையும் கொண்டு போக தேவையில்ல. நிலவையே ஒரு லான்ச் பேட் மாதிரி பயன்படுத்தி செவ்வாய் கிரகத்துக்கும் அதுக்கப்புறமும் நாம போகலாம். அதனால சந்திரயான்ங்கிறது வெறும் ஒரு ராக்கெட் நிலவுக்கு போன கதை இல்ல, அது ஒரு நம்பிக்கை. தோல்வியிலிருந்து மீண்டு வரலாங்கிற நம்பிக்கை, குறைஞ்ச செலவுல பெரிய விஷயங்களை சாதிக்கலாங்கிற நம்பிக்கை. அதனாலதான் இந்த ஒரு வரி இஸ்ரோவோட முழு தத்துவத்தையும் நமக்கு சொல்லுது. இந்தியா நிலவுல தன்னோட தடத்தை பதிச்சிருச்சு, ஒரு புதிய கதவை நமக்காக திறந்து வச்சிருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த கதவுக்கு பின்னால என்ன இருக்கு? மனித இனத்தோட அடுத்த அத்தியாயம் எங்க எழுதப்பட போகுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?